ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அதாவது இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இதுக்கப்புறம் புதுசாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அதாவது நாளைக்கு தான் நம்ம பிறக்க போகிறோம். இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிடுங்க. எப்போவுமே பாசிட்டிவ் திங்கோடு இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களையும் நல்லாக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு நல்ல ஒரு வழி காணிப்பார். அதே மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் பழகிருப்போம், நிறைய விஷயங்கள் தவறுகளை நிறைய விஷயம் நம்மளே தெரிஞ்சு நம்ம பண்ணியிருப்போம். அதெல்லாம் இதுக்கப்புறம் இதுக்கு வரக்கூடிய காலத்தில் நம்ம அதை மாற்றிக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். எல்லாத்துக்கும் சொல்கிறது, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சிரிச்சா நல்லா இருப்ப அப்படின்னு. ஸோ மக்கா, நீங்கள் எல்லாருமே சிரிச்சா க்யூட்டாக இருப்பீங்க. யாருக்காண்டியும் உங்களோட சிரிப்பை நீங்கள் மாற்றிக்காதுங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான் சொல்லுவேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நமக்கு இந்த கை கால் சுகமாக நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம், இப்படி பேசுகிறோம் எடுக்கும் அப்படி இல்லாதவங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா நமக்கு இவ்வளோமாவது கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. பறக்கணும்னு நீ ஆசைப்படக்கூடாது, படிப்படியாக தான் முன்னேறணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். ஒன் மோர் தேங்க்யூ ஆல் பீப்புள்ஸ். ஹாப்பி நியூ இயர்.